நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. என்ன செய்யாத அன்பு என்ன செய்யும்? கிளியராக சொல்கிறார் பாருங்க. அன்பை எப்படி விவரிக்கிறாரு? கிளியராக தெரியுது இவருக்கு. இயேசுவை பார்த்துட்டாரு, இயேசுடைய அன்பை புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அதன் அடிப்படையை சொல்கிறார். இந்த தெய்வீக அன்பு என்னெல்லாம் செய்யாது, என்னெல்லாம் செய்யும். நீடிய சாந்தம் தயவும் உள்ளது, பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. என்ன செய்யும்? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தை தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்புறம் முடிக்கும் போது சொல்கிறார், அன்பு ஒரு காலம் ஒழியாது. இப்போ எப்படின்னு தெரியல, இப்போ நான் வாசிக்கிறது இல்லை. சின்ன வயசில் தினத்தந்தி பேப்பர் எங்கள் வீட்டுக்கு வரும், ஒரு நாள் வாசிப்பேன். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நான் வாலிபனாக இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதை. என்ன, காதல் தோல்வியினால் கடலில் போய் விழுந்து செத்தான். டெய்லி ஏதாவது ஒன்று ஒரு ஐட்டம், ஏதாவது தூக்கு மாட்டிக்கிட்டு செத்தான், விஷம் குடித்து செத்தான். ஏன்னா காதல் தோல்வி, லவ் ஃபெயிலியர். அப்போ லவ் ஃபெயிலியரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். லவ் ஃபெயில் ஆகிடுச்சுன்றத நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே சிலர்லாம் இருப்பீங்க, அனுபவிச்சே இருப்பீங்க, லவ் ஃபெயிலியர் அனுபவிச்சிருப்பீங்க. ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது அன்பே இல்லைன்னு அர்த்தம். அந்த ஏன் ஃபெயில் ஆச்சுன்னா அங்கே அன்புனா என்னென்னு விளங்கலை. அன்புனா என்னென்னு விளங்கி அதில் வாழ்ந்தா அது ஃபெயில் ஆகவே ஆகாது. வேத வசனம் சொல்றார், அன்பு ஒரு காலம் ஒழியாது. எல்லாரும் சொல்லுவோம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஏதோ சில காரியங்கள் பிடிக்கல அப்படின்றதுனால விட்டுட்டு போயிடாது அன்பு. ஏதோ ஒத்து வரலங்கிறதுனால விவாகரத்து பண்ணிடாது அன்பு. இல்லை கசந்துருச்சுன்றதுனால இப்போ எனக்கு அவ்வளோ பிரியமாக இல்லை, இவங்க வழிகள் பிடிக்கல, புத்தி பிடிக்கல எனக்கு அப்படிங்கிறதுனால விட்டுட்டு போகாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். ஒழிவே ஒழியாது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அதான் ஏன் வேணும்னு? இந்த மாதிரி அன்பு தான் வேணும். கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அன்பு சாத்தியம், சாத்தியம் முடியும். அதான் கிறிஸ்தவ திருமண வாழ்க்கை. பாருங்க, அன்பு ஒரு காலம் முடியாது. பிரச்சனை வருமா? ஆமாம் பிரச்சனை வரும். ஒருத்தரோட ஒருத்தர் சில நேரம் ஒத்து போகாது. ஆமாம் ஒத்து போகாது. நண்பர்களாக இருந்தாலே சில நேரத்தில் ஒத்து போக மாட்டேங்குது. அவன் பண்ணுறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, புத்தி பிடிக்க மாட்டேங்குது, சிலதெல்லாம் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஆமாம் அது மாதிரிலாம் வரும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலே அது வரும். இனக்கவர்ச்சியெல்லாம் எப்பவுமே ரொம்ப பெருசாக இருக்காது. ஆனாலும் அன்பு ஒழியவே ஒழியாது. எவ்வளோ அருமையாக வேத வசனம் போதிக்குது பாருங்கள். அன்பு ஒரு காலம்